அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த D365 CRM வீடியோ சீரிஸில் இன்னைக்கு பவர் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஃபுல் வீடியோ சீரிஸை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பண்ணிட்டு இருக்கோம். அதோட இன்ஃபர்மேஷனை இந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். சரி, நம்ம இப்போ பவர் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு பார்க்கலாம். பேஸ்ட் டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி இல்லாட்டி இந்த சர்வீசஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் யூஸிங் இந்த பவர் ஆப்ஸை வச்சு. நம்ம வந்து ப்ராசஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஒரு அப்ரூவல் ப்ராசஸ்க்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பவர் ஆட்டோமேட் வச்சு பண்ணலாம். ஒரு டேட்டாவை வியூ பண்ணணும், இல்லை ரிப்போர்ட்டு டேஷ்போர்ட்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னா வந்து பவர் பை வச்சு பண்ணலாம். அதே போல் சேட்பாட் விர்ச்சுவல் ஏஜென்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் வெப்சைட்டுக்கெலாம் போனீங்கன்னா தெரியும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு பாக்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வந்து அதான் விர்ச்சுவல் ஏஜென்ட் வழியாக பண்ண முடியும். கடைசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டு, ஒரு வெண்டருக்கான ஒரு வெப்சைட், எக்ஸ்டர்னல் வெப்சைட்டு, அதாவது போர்ட்டல் இல்லையா, அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து பவர் பேஜஸ் வழியாக நம்ம பண்ணலாம். இந்த பவர் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு லோ கோட் இல்லாட்டி நோ கோட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து நிறையா பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து பிஸ்னஸ் சேலஞ்சஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இதுக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் அந்த ஸ்கில் செட் உங்களுக்கு தேவைப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பெரிய ப்ரோக்ராமராக இருக்கலாம், கோடிங் வந்து அவ்வளோ தெரியாமல் கூட இருக்கலாம், வந்து ஸ்டில் வந்து நீங்கள் பவர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களால் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னும் சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. த டேட்டா கனெக்டர். அந்த டேட்டா கனெக்டர் என்னென்னா வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆப்ஸ்லேருந்து பவர் ஆட்டோமேட்டை இன்டகிரேட் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி வேறு ஒரு இடத்துலேருந்து எக்ஸல்லேருந்து இல்லாட்டி சீக்கோலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கோ அந்த கனெக்டர் தேவைப்படுது இல்லையா. அந்த அந்த பிரிட்ஜ் தான் அந்த ரெண்டு அப்ளிகேஷன் நடுவில் வந்து அந்த கொண்டு போகிறது அந்த டேட்டா கனெக்டர் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து இந்த டேட்டா கனெக்டர் வந்து. அடுத்து வந்து ஏஐ பில்டர். இந்த ஏஐ பில்டரை வச்சு பார்த்திங்கன்னா வந்து இந்த பவர் ஆப்ஸ் அண்ட் பவர் ஆட்டோமேட்டில் வந்து ஒர்க் பண்ணுவோம். நமக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கு, ஃபார்ம் ப்ராசஸிங்கு, ஆப்டிக்கல் ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் டிடெக்ஷனாக ஓசிஆர் அந்த மாதிரி டெடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு ஏஐ ட்ரிவன் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு வந்து அந்த ஏஐ பில்டர், அங்கே தான் நீ வந்து அந்த ஏஐ அந்த பில்டர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். நம்ம அந்த மாடல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற இடம் வந்து அந்த டேட்டாவர்ஸ்ன்றது என்னன்னா வந்து ஒரு நல்ல ஒரு செக்யூரான ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து. இதை வச்சு நம்ம வந்து டேட்டா வந்து அங்கே தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அதை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி என்னது மற்ற சோர்ஸஸோட மற்ற டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டாவர்ஸில் தான் இருக்காது. பவர் எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து இந்த கோடிங் வந்து இந்த இவந்தோ லோ கோடு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் வந்து இதில் கொஞ்சம் கோடிங் அடிக்க வேண்டி வரும். அதுதான் வந்து பவர் எஃபெக்ட்ஸ் கொரி. அது ஒரு லாங்குவேஜ் கூட நீ வச்சுக்கலாம் அதை. அடுத்து மேனேஜ்டு என்விரான்மெண்ட். இது என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் வச்சுக்கலாம். ரொம்ப செக்யூராக நீங்கள் பண்ணணும், வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு மேனரில் வந்து சில ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுற அந்த ஒரு கண்ட்ரோல் மேனரில் பண்ணணும் அப்படின்னா வந்து மேனேஜ் என்விரான்மெண்ட். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு வெறும் செக்யூர், ரொம்ப எல்லா அப்ளிகேஷனுமே செக்யூர் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரான அப்ளிகேஷன் வந்து ஒரு வெரி ஹை லெவல் ஒரு கண்ட்ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த மேனேஜ் என்விரான்மெண்ட் வந்து யூஸாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொன்றை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பவர் ஆப்ஸை பற்றி என்ன சொல்லணும்னா வந்து ரொம்ப மினிமல் கோடை வச்சு உங்களால் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். லோ கோட் பிளாட்ஃபார்ம் அது. ப்ளஸ் வந்து சஸ்பெண்ட் நோ கோடுன்னு சொல்லுவாங்க. அதை நான் லோ கோடுன்றதை லோ கோடு தான் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் ப்ரிமிசஸ் டேட்டாவையும் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு பவர் ஆப்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆன் ப்ரிமிசஸ் டேட்டா ஸ்பெசிஃபிக்காக டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம க்ளவுட் டேட்டா இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட்டா வந்து மைக்ரோசாஃப்ட் க்ளவுடு, AWS இல்லாட்டி GCP, கூகுளோட க்ளவுடு, அந்த க்ளவுடில் இருந்தாலும் சொல்லிட்டு உங்களோட ஆன் ப்ரிமிசஸில், அதாவது உங்களோட கம்பெனிக்குள்ளே உள்ள ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு டேட்டா இருக்கலாம், அதை எடுக்கிறதா இருந்தாலும் சரி நம்மளால் கனெக்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில், டேப்லெட்டில், ப்ரௌசரில் எல்லாத்துலேயும் ரன் ஆகும். அதே போல் உங்கள் மொபைலில் இந்த டேப்லெட் வந்து அதே போல் iOS-ஆக இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணி ரன் ஆகும். இதுக்கு முன்னால் உங்களுக்கு யாருக்கும் தெரியல, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வந்து ஒரு டீம் இருக்கும், அவங்க தான் வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரே அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் ரன் ஆகும். அது இப்போ பவர் ஆப்ஸில் வந்து ஒரு மொத்தம் 3 வகையான அப்ளிகேஷன் இருக்குது, டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்று வந்து கேன்வாஸ் அப்ளிகேஷன், ரெண்டாவது மாடல் ட்ரிவன், மூணாவது வந்து பவர் பேஜஸ். இந்த கேன்வாஸ் அப்ளிகேஷன் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் தான் ஒரு ஃப்ரண்டட் யூஸர்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு வந்து
யூஐ எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, பட்டன் இங்கே வேணும், உங்களுக்கு வந்து ஒரு கிரிட் இங்கே வேணும், இங்கே வந்து ஒரு இந்த கலரில் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன கலரில் வேணாலும் நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்க முடியும், உங்களோட ஓன் யூஐ. அப்புறம் பார்த்தா அதோட டேட்டா வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டா வந்து எக்ஸலில் இருக்குது, சீக்வலில் இருக்குது, ஆரக்கிளில் இருக்குது அப்படின்னு அதான் உங்களோட டேட்டா சோர்ஸாக இருந்தால் அதை அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணணும். அது வந்து கேன்வாஸ் அப்ளிகேஷனில் தான் பண்ண முடியும். அதே போல் அந்த மாடல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு யூஐ. ஓகே, யூஐ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் வந்து மெஜாரிட்டி யூஐ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு எல்லாரோட அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிஆர்எம் இஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே மாடல் டவுன் அப்ளிகேஷன் தான். வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு சிமிலர் யூஐ தான் இருக்கும் அது. ஆனால் அதே போல் அதோட டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது டேட்டா வேர்ஸ் தான் அது. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, காமன் டேட்டா சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பவர் பேஜஸ் வந்து கொஞ்சம் விஷயம் இல்லைங்களா, இது வந்து ஒரு வெப்சைட்டு இல்லை போர்ட்டில் வந்து ஜென்ரலாக எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஈவன் இன்டர்னலாக கூட நீங்கள் வந்து பவர் பேஜஸ் வந்து பண்ண முடியும். இன்னும் இன்டர்னல் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அது கூட வந்து நம்ம பவர் பேஜஸால் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் யூஐ சைடில் யூஐயில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. சரி, கொஞ்சம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி பார்ப்போம். இது வந்து மாடல் ட்ரிவன் அப்ளிகேஷன். இந்த மாடல் ட்ரிவன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ டிஃபைன்டு யூஐ சொன்னேன் இல்லையா, எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான அப்ளிகேஷனும் சரி, சேல்ஸ் மாடல், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சர்வீஸ் எல்லா யூஐ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா வந்து இந்த லெஃப்ட் நேவிகேஷனில் உள்ளது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம சேல்ஸ் ப்ராசஸில் லீட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, லீட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அக்கௌண்ட், கான்டாக்ட் இது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா. அந்த இப்போ லீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ லீடை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட லீட்ஸோட இன்ஃபர்மேஷனு. இப்போ இது வந்து ரோஸ் இல்லையா, இந்த ஒரு லீடை இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இங்கெல்லாம் வந்து அதோட டேப்ஸ் காமிக்குது, உள்ளதெல்லாம் செக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ, இது வேறு, இதெல்லாம் மெனு. இந்த யூஐ இருக்கு இல்லையா வந்து ப்ரீ டிஃபைன்டு யூஐ. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இதில் வந்து ஒரு செக்ஷன் போதும் அப்படின்னு பண்ணலாம், 2 காலம் போதும், அது மாதிரி சில வகையான சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். பட் மோஸ்ட் டைம் வந்து ஒரே சிமிலராக தான் இருக்கும் அந்த யூஐ வந்து. அதே போல் இந்த டேட்டா வந்து டேட்டா வேர்ஸில் மட்டும்தான் வரும் அது. இப்போ அதே போல் கேன்வாஸ் அப்ளிகேஷன் போவோமே. இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலராக இருக்கட்டும், இந்த பட்டனாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரோலை எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் நிறையா கண்ட்ரோல்ஸ் வேறு இருக்குது. இப்போ நான் கிரிட் இங்கே போகிறது இது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் என் கையில் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ இதே ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டன் வந்து இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து இல்லை இங்கே வேண்டாம், வேறு எங்கேயாவது மூவ் பண்ணணும், அதே போல் இதுக்கு வந்து வேறு ஒரு கலர் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஐ மீன் கலரு இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ கலரை பார்த்தீங்கன்னா கூட கலரை சேஞ்ச் பண்ணுறது, இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து உங்களோட இந்த யூஐ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே அவங்க கம்ப்ளீட் உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் எந்த கண்ட்ரோல் வேணால் எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். இப்போ அதே வேலை பார்த்தீங்கன்னா மாடல் ஒன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ டிஃபைன் யூஐ. இந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த கலர் தான் இதை பிளாக் கலர்லாம் இருக்குல்ல அதுதான் அது. ஸோ ஐக்கான சேஞ்ச் எல்லாம் கலர் பண்ணி அதுக்கு வெப் ப்ரௌசர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும், சிஎஸ்எஸ்லாம் HTML பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப நிறையா வேலை இருக்குது. அது ஜென்ரலாக இந்த மாதிரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஓகே, சரி, இப்போ அதுக்கான கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி கேன்வாஸ் அப்ளிகேஷன் வந்து நம்மளோட கஸ்டம் யூஐ தான், நமக்கு எப்படி கண்ட்ரோல்ஸ் வேணுமோ அதை அங்கே போட்டுக்கலாம். டேட்டா சோர்ஸஸ் வந்து எது வேணா இருக்கலாம், டேட்டாபேஸாக இருக்கலாம், ஷேர்பாயிண்ட், SQL சர்வர், இல்லாட்டி ஆரக்கிள், AWS, S3 என்ன எங்கே வேணாலுமே இருக்கலாம். அதே போல் இங்கே எக்ஸலாக கூட இருக்கலாம். இந்த கேன்வாஸ் அப்ளிகேஷன் ஏன்னா நீங்கள் தான் கண்ட்ரோல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால ஜென்ரலாக வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். பெரிய அப்ளிகேஷன்லாம் க்ரியேட் பண்ணி, சின்ன அப்ளிகேஷன் பரவாயில்ல சிக்கன் க்ரியேட் பண்ணிடலாம். பட் பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா ஸ்க்ரீன்ஸ் வச்சு நிறையா ஃபங்க்ஷன் ரீச் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் ஆகாது. இந்த கேன்வாஸ் அப்ளிகேஷனில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் கஸ்டம் காம்பனண்ட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து நிறையாவே க்ரியேட் பண்ண முடியும். மாடல் டவுன் அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறையா கண்ட்ரோல் இருக்குது. அதே போல் இந்த லுக் அண்ட் ஃபீலே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த UX வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தானே அது. அப்புறம் உங்களோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் போடலாம். ஓகே, உங்களுடைய ஃபுல் க்ரியேட்டிவிட்டி ஆகினாலே உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படிலாம் இருக்கலாம், கண்ட்ரோல்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது வந்து. ஸோ இந்த நிறைய பிளேஸ்லேருந்து இது வந்து நம்ம டேட்டா வந்து இன்டெகிரேட் பண்ணி பண்ண முடியும். அதே போல் பை டிஃபால்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து இல்லாமல் போச்சு, இப்போ விசிபிள் ஃபால்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்ட்ரோல் வந்து அப்படி மேலே கீழே உள்ள கண்ட்ரோல்லாம் மேலே வருது, அது மாதிரி. இந்த ரெஸ்பான்சிவ் வந்து பை டிஃபால்ட் கிடையாது, பட் இருந்தாலும் பண்ண முடியும். அதுக்கு வந்து கொஞ்சம் கோடிங் தேவைப்படும். அதே போல் மாடல் ஒன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் யூஐ இல்லையா. இந்த லெஃப்ட்டில் உள்ளது லெஃப்ட் நேவிகேஷன் தான், அது மேலே உள்ளது மெனு பார் இருக்கும், கான்டெக்ட் பேஸ் மெனு பார் இருக்கும், லிஸ்ட் வியூக்குன்றது கிளிக் பண்ணினா அது ஃபார்ம் ஓப்பன் பண்ணும். இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் யூஐ.
அதே போல் அந்த டேட்டா பேக்கெண்ட் வந்து எப்பவுமே வந்து டேட்டா வேர்ஸ் முன்னாடி வந்து அதுக்கு வந்து காமன் டேட்டா சர்வீஸ் இல்லை சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எல்லா மாடியூலும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், மார்க்கெட்டிங் மாடியூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் ஒரு யூசரை ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாமே சிமிலர் பேட்டர்னில் தான் இருக்கும் அது. அதே போல் ட்ராக் அண்ட் ட்ராப் கண்ட்ரோல்ஸ், இங்கே இந்த ஒரு செக்ஷன் வேணும், ஒரு டேப் வேணும், எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் கண்ட்ரோல் தான். அதே போல் காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் லாஜிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னா மாடல் அப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட், பிளக்இன், சி ஷார்ப்பு, ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷனை கொஞ்சம் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். அது மாதிரி கஸ்டம் கோடிங் பண்ணி உங்களால் பண்ண முடியும். அது கேன்வாஸ் அப்ளிகேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம் வேறு, கொஞ்சம் டைமும் ஆகும் வேறு. இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோன்றது. மேலே வந்து இந்த ஸ்டேஜஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறது. இந்த ஸ்டேஜில் இப்போ லீடு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு வந்து இந்த ஓப்பன் பண்ணாலே அதை பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆச்சா வராது. ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வரும்போது வந்து எப்போ கேன்வாஸை ஆப்ஷன் எடுத்துக்கணும், எப்போ மாடல் டவுன் ஆப்ஷன் எடுத்துக்கணுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து இப்போ இந்த D365 எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம சிஆர்எம் இருக்குது, இஆர்பி இருக்குது, அதில் நிறையா மாடியூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே அந்த பவர் பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ இப்போ என்ன பார்த்தோன்னா பவர் ஆப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குன்னு, ஆப்ஸ் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சோம்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பவர் பிளாட்ஃபார்ம், எல்லாமே பவர் பிளாட்ஃபார்ம் தான். அந்த பவர் ஆப்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பவர் பேஜஸ் விட்டுருவோம். கேன்வாஸ் அப்ளிகேஷன் இருக்குது, இன்னொன்று மாடல் ட்ரிவன் அப்ளிகேஷன் இருக்குது. இந்த சிஆர்எம்மும் இஆர்பியும் எல்லாமே மாடல் ட்ரிவன் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களே ஓவராலாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக உள்ளது வந்து பவர் பிளாட்ஃபார்ம். அதில் நிறையா காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தம் பவர் ஆப்ஸு. அதில் ஒன்று கேன்வாஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கஸ்டம் யூஐயில் வச்சு க்ரியேட் பண்ணுறது, டேட்டா சோர்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். அதில் இன்னொரு டைப் வந்து மாடல் ட்ரிவன் அப்ளிகேஷன். அதில் தான் இந்த சிஆர்எம்மும் இஆர்பியும் இருக்குது. ஸோ இப்போ சிஆர்எம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, இஆர்பியில் அது நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடல் ட்ரிவன் ஆப்போட அந்த டைப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பவர் ஆப்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் இப்போ இருக்குது. இப்போ D365 அந்த சிஆர்எம் வந்து எங்கே அது ஃபிட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பவர் ஆட்டோமேட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பவர் ஆட்டோமேட் வந்து ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுறது, அதாவது உங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. அகெயின் இதுவுமே வந்து லோ கோடு பிளாட்ஃபார்ம் தான் அது. இதுக்கு வந்து நிறைய கனெக்டர் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 675 கனெக்டர் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கிற டேட்டா, நீங்கள் வந்து உங்களோட டேட்டா சோர்ஸ் வந்து எக்ஸலாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து SQL சர்வராக இருக்கலாம். அந்த டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம், ஒரு ஆக்ஷன், ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவை தூக்கி வந்து அசூர் சேல்ஸ் ஃபோர்ஸுக்கு அனுப்பணும், இல்லாட்டி வந்து ஒரு ஒர்க் டேக்கு அனுப்பணும் அப்படின்னா வந்து இந்த பவர் ஆட்டோமேட் வழியாக நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து ஒரு 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. க்ளவுட் ஃப்ளோ, டெஸ்க்டாப் ஃப்ளோ, ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. க்ளவுட் ஃப்ளோலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஸ்கெட்யூல் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டன்றது ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த அக்கௌண்ட் க்ரியேட் ஆச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டட். ஸ்கெட்யூல்ன்றது வந்து ஓகே, எவ்ரிடே மார்னிங் காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு இந்த ஒரு இமெயில் ரிமைண்டர் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை செக் பண்ணு, இந்த ஒரு டேட்டாவை செக் பண்ணு அப்படின்னா அது வந்து ஸ்கெட்யூல்டு. இன்ஸ்டன்ட்னா நீங்கள் வந்து அப்போ கிளிக் பண்ணுறது இல்லையா? அப்போ வந்து ஒரு பவர் ஆப்ஸில் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துருக்கீங்க, இப்போ போய் ஒரு ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி அது இமீடியட்டாக நீங்கள் வந்து உடனே பண்ணணும்னு நினைக்கிறோம், அது வந்து இன்ஸ்டன்ட். டெஸ்க்டாப் ஃப்ளோ அது வந்து RPA, ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஏரியா. அது ப்ராசஸில் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ, ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன், இதெல்லாமே மாடல் ட்ரிவன் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டான ப்ராசஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த கோடிங் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வரும். பிஸ்னஸ் ப்ராசஸில் கூட வந்து நம்ம இன்னொரு ஸ்டேஜில் படிப்போம். நம்ம இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 வகையான டைப் கனெக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம் அப்படின்றது. ப்ரீமியம்ன்றது ஒன்று மேலே வேறு லைசன்ஸ் டைப்பு. நிறையா கனெக்டர் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ரீமியம் கனெக்டர் தேவைப்படும். அது மாதிரி வந்து சில சமயம் வந்து சில அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீமியம் கனெக்டர் தேவைப்படும். சரி, இப்போ வந்து பவர் ஆட்டோமேட் UI எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம அப்ளிகேஷனுக்கு போய்க்குவோம். நம்ம இங்கே போயிட்டோம்னா ஸோ இதான் பவர் ஆட்டோமேட் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. அது வந்து ஃப்ளோஸ் இதில் இருக்குது. இப்போ இந்த ஒரு ஃப்ளோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா சென்ட் அப்ரூவல் வென் டாக்குமெண்ட் ஆடட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பாயிண்டில் எப்போல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஒரு அப்ரூவல் ப்ராசஸ்க்காக எழுதுனது ஒன்று. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன். ஓகே, ஈச் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஆக்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா
அப்ரூவல் வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ வந்து அந்த யூசருக்கு வந்து ஒரு அப்ரூவல் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பவர் ஆட்டோமேட்டட் என்னன்னா வந்து ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஓகே, இல்லாட்டி ஒரு ப்ராசஸை, ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸை கொண்டு வரது தான் அது. ஸோ இதுக்கு இதை பார்த்தீங்கன்னா எப்போலாம் உங்களுக்கு ஷேர் பாயிண்ட்டில் வந்து ஒரு ஃபைல் ஆட் ஆச்சோ அப்போ வந்து ஒரு அப்ரூவல் கிளிக் பண்ணும். இப்போ இந்த மேனுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக மேனுவலாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இது மாதிரி ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு தான் வந்து இந்த பவர் ஆட்டோமேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, அதே போல் இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் அனுப்புறது. ஓகே, நான் இப்போ இந்த இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவோட ஒரு டேட்டில் வந்து ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறது. இல்லாட்டி வந்து இப்போ எப்போல்லாம் இங்கே ஒரு டேட்டா வந்து சீக்கிரம் ஆட் ஆச்சோ அதை தூக்கி வந்து நீங்கள் வந்து ஆரக்கிளில் இன்னொரு சிஸ்டத்துக்கு அனுப்புங்க. இல்லாட்டி வந்து ஒரு ஒர்க் டேயில் ஒரு கிரியேட் பண்ணுங்கள், ஒரு கேஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு இன்டெகிரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பவர் ஆட்டோமேட்டில் தான் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து பவர் பிஐ. இந்த பவர் பிஐன்றது வந்து நிறைய கம்பெனியில் நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த டேட்டாவை விசுவலைசேஷன் பண்ணுறது. அப்படின்னா வந்துன்னா நீங்கள் டேட்டாவை எங்கே வேணால் இருக்கலாம், ஆன் க்ளவுடில் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஆன் ப்ரிமிசஸாக இருக்கலாம். இந்த டேட்டாவை பொறுத்து ஒரு விசுவலைசேஷன் இல்லாட்டி அதாவது டேட்டா இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது, ஒரு டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பவர் பிஐ வச்சு தான் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அது இதில் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ரியல் டைம் டேட்டா இப்போ சப்போஸ் வந்து சிக்கலில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரியல் டைம் டேட்டா வந்து உங்களால் பார்க்க முடியும். அது சரி, இப்போ அதோட யூஐ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏன்னா ஒரு சின்ன ஒரு பவர் பிஐயோட ஒரு யூஐ தான் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன். இதுக்கு வந்து இதுலேயே நிறைய இருக்குது, பார் சார்ட்டு இல்லையா, அந்த மாதிரி சார்ட்டு, இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து எது வேணாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, சரி, அடுத்து வந்து பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட். ஸோ இந்த விர்ச்சுவல் ஏஜென்ட் என்ன அப்படின்னா இந்த சேட் பாட், அதாவது விர்ச்சுவல் சேட் பாட். அப்படின்னா என்னென்னா வந்து நீங்கள் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சில கேள்வியெல்லாம் வந்து கேட்கும். அது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹியூமன், ஒரு ஆக்சுவலி ஒரு ரியல் பர்சன் இல்லாமல் நிறையா காரியங்களை வந்து உங்களால் பண்ண முடியும். அது உங்களுக்கு அதை வந்து இந்த ட்ரையாச் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்னா வந்து உங்களோட பல கேள்விகளை கேட்டுட்டு உங்களோட ரைட்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு, உங்களோட கேள்வியில் வந்து கரெக்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்குலாம் வந்து இந்த வந்து விர்ச்சுவலில் பண்ணிடலாம், ஆளே இல்லாமல் பண்ணிடலாம் இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பர்சன் உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா வந்து மேனுவல் பவர் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் காஸ்ட் இல்லையா, அதெல்லாம் ஆகுது இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த விர்ச்சுவல் ஏஜென்ட் இருக்குது. பேசிக்காக சில யூஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்னல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து ஒரு காமன் கொஸ்டின்ஸ், ஒரு எம்ப்ளாய்ட்டு வந்து டைம் ஷீட் சப்மிட் பண்ணோம், அது மாதிரி வந்து அது மாதிரி சில காமன் கொஸ்டின்ஸ் இல்லையா, நம்ம பர்சனல் டேட்டா இல்லாத ஒரு காமன் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட் வந்து நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது இல்லையா. நீங்கள் நம்ம இன்டர்னல் ஒன்று சர்ச் பண்ணியும் பண்ண முடியும். பட் இது வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலுக்கு சொல்கிறது. ஓகே, அதான் வந்து வித்தியாசம். அது அப்புறம் வந்து சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாச் பண்ணுறது. உங்களில் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்களா, இல்லாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா, அதை மாதிரியான ஒரு கேள்வியில் கொண்டு வந்து கரெக்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறது வந்து நான் பண்ணலாம். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் வெப் ஆப் ஒன்று நீங்கள் வந்து பண்ணுறது, இன்னொன்று வந்து வித்தின் டீம்ஸ்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறது இருக்குது. ஸோ இதோட யூஐ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அங்கே போனோம்னா ஸோ இதான் வந்து பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட். இதான் க்ரியேட் பண்ணுற ஏரியா. நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட்டில் தான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். பட் ஐடியலாக பார்த்தீங்கன்னா நான் இதான் க்ரியேட் பண்ணுற ஏரியா பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட்டு. நீங்கள் இதில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து சில டாபிக்ஸ்லாம் இருக்குது. இந்த டாபிக்லாம் வந்து நீங்கள் இது என்ன சொன்னால் இது ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுறதோ அதுக்கு நீங்கள் வந்து அது கேள்வி கேட்டதுக்கு அந்த ட்ரிகர் ஆப்ஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு வந்து அது ஏதாவது ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ட்ரிகர் இல்லையா, இது மாதிரி வந்து எழுதுறது தான் அது. ஸோ இப்போ சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இப்படிலாம் பிரான்ச் நான் இப்படி ஓகே ஸ்டோர் லொக்கேஷன் இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ரெட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அங்கே என்ன இருக்குது, ரெட்மெண்ட்னு இருக்குது, ரெட்மாண்ட் வாட் ஸ்டேட் இல்லையா, எம்என் இது மாதிரி ஓகே. உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ஆன்சர் பண்ணுறது இது மாதிரி வந்து ஒரு பர்சனே இல்லாமல் அதான் வந்து விர்ச்சுவல் ஏஜென்ட்.
ஓகே, கடைசியாக உள்ளது வந்து பவர் பேஜஸ். ஸோ பேசிக்காக இது என்னென்னா, நான் வந்து ஒரு பவர் பேஜஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயராக இந்த குரூப்பில் ஆட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரையும் மொத்தம் 4 தான் இருந்துச்சு. இந்த பவர் பேஜஸ் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆட் ஆச்சு. ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் நம்ம பேசும்போது இன்னொன்று கூட ஆட் ஆகிருக்கலாம். சரி, இப்போதைக்கு பவர் பேஜஸ் வந்து இந்த ஃபேமிலி ஆடான ஒரு புது மெம்பரும் கூட வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து என்னென்னா ஒரு போர்ட்டல், ஒரு வெப்சைட், இல்லை ஒரு இன்டர்னல் யூசஸ்க்காக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் யூசஸ்க்காக இருக்கலாம். அது க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் அதுதான் வந்து பவர் பேஜஸ். ஸோ இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப கம்மியான கோடிங்கில். அதே போல் வந்து ரொம்ப ஃப்ளோட் விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அப்புறம் என்ன வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு யூஐ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து காமிச்சிட்டே இருக்கும். அது மாதிரியானது ஒரு இது. ப்ளஸ் இதுக்கான யூஸ் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அதை க்ரியேட் பண்ணலாம். பார்ட்னர் வெண்டர் இல்லை பார்ட்னர் போர்ட்டல் க்ரியேட் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் எம்ப்ளாய்க்கே வந்து நம்ம வந்து அவங்களோட வந்து ஹெச்ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி, செல்ஃப் சர்வீஸ் ஹெச்ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி அது மாதிரிலாம் வந்து, இல்லாட்டி கம்பெனியோட பாலிசிஸ் ஆக்சஸ் பண்ணுற ஏரியா, அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து எம்ப்ளாயி போர்ட்டல் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒரு ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஆகலாம், அதெல்லாம் வந்து ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அது மாதிரி ஒரு நிறையா யூஸ் கேசஸ் இருக்குது. நம்ம வந்து பவர் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் தான். இந்த டெம்ப்ளேட் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இது மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஓகே, இது அவ்வளோதான் காம்போனன்ட்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை பவர் ஆப்ஸால் பண்ண முடியும். ஏதாவது ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா வந்து பவர் ஆட்டோமேட்டு, டேட்டா விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வந்து டேஷ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பவர் பிஐ, இங்கே வந்து சேட்பாட், அதாவது ஒரு பர்சனை இல்லாமல் ஒரு சேட்பாட் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஆன்சர் வந்து கொஸ்டின் கேட்டு ஒரு ஆன்சர் கேட்கணும் அப்படின்னா அது வந்து அதான் வந்து பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட் வழியாக க்ரியேட் பண்ணலாம். கடைசியாக வந்து வெப்சைட் இல்லாட்டி போர்ட்டல் வந்து பவர் பேஜஸ் வழியாக பண்ணலாம். இது இல்லாமல் சில கனெக்டர்ஸ் பார்த்தோம், ஏஐ பில்டர், டேட்டா வேர்ஸ் மாதிரி மற்ற சில காம்போனண்ட்டும் என்னமோ பார்த்தோம். சரி, இப்போ நம்மளோட லேர்னிங் இந்த ட்ராக்ஸு லேர்னிங் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிஆர்எம் பார்த்தோம், சேல்ஸ் ப்ராசஸ் சிஸ்டமில் செட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பவர் பிளாட்ஃபார்ம் என்னென்னா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்ன இருக்க போகுது அப்படின்னா வந்து நம்ம சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம் இல்லையா. அந்த ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் மாடல் சொல்லி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம், அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். என்ன அப்படின்னா வந்து இந்த டைனாமிக் 365 சிஸ்டம் வாக் த்ரூ. நன்றி.